விசால வைரவரை படைத்து வைரவர் ஆடை ஆபரணங்களின்றி நல்லூர் கடைசி நாளில் வந்து நிற்கிறோம். இன்றைய நாளில் நேற்றைய நாளில் திருக்கல்யாணம் வந்து நடந்தது. இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வைரவர் உற்சவம். இதில் பாருங்க சிங்கள மொழி பேசின உறவோட பஸ்ஸில் எல்லாம் வந்துருக்காங்க. இங்கே பாருங்க பஸ்ஸில் எல்லாம் வந்து போகிறாங்க. இல்லை பாருங்க இன்றைய கடைசி நாள்லையும் இன்றைக்கு மக்கள் எவ்வளோ பேர் வந்து போகிறாங்கன்னு பாருங்க. இந்த வைரவர் உற்சவம் வந்து பார்க்குறதுக்காகவும் நிறைய மக்கள் வந்து போய் கொண்டிருக்காங்க. பாருங்கள் சிங்கள மொழி பேசுகிற மக்கள் நிறைய பேர் வந்து போகிறதை வந்து காணக்கூடியது. பாருங்க கடைசி நாள்னு சொல்ல முடியாத அளவுக்கு எவ்வளோ பேர் வந்து ஆலயத்துக்குள்ளே போய் கொண்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. இங்கே கச்சாங்கடைகள் நாங்கள் வளமையாக பார்க்குறது தான். இனி இண்டியோட இதெல்லாம் வந்து இருக்காதுண்ணே. இண்டியோட இந்த பானிபூரி கடையோ கச்சான் கடையோ தென்முறுக்கு கடையோ எதுவுமே வந்து இருக்காது. இங்கே பாருங்க இங்கே பாருங்க கச்சாம்படையெல்லாம் நிற்கணும் மக்களில். அதிகமான கடைகள் எல்லாமே வந்து பாருங்கள் எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். ஒரே பரபரப்பாக தான் இருக்குது. கடைசி நாண்டோடையா எல்லோரும் வந்து இந்த பொருட்கள் வாங்குறாக்கள், மலிவு கடையில் பொருட்கள் வாங்குறாக்கள் எல்லோரும் வந்து இன்றைய கடைசி நாள் வந்து வாங்கிட்டு போவாங்க. சில நேரங்கள் நாளைக்கும் சில நேரங்களில் அந்த மலிவு விற்பனை கடைகள் வந்து இருக்குது நாளைய நாளை. இங்கே பாருங்க அப்படியே பஸ்ஸாக வந்து இறங்கி இன்றைய நாளை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இந்த பகுதியில் இருந்த அந்த கேபிட்டல் எஃப்எம் அந்த மேடைகள் எல்லாமே எதுவுமே இல்லை பாருங்கள். எல்லாமே வந்து காலி ஆகிட்டு இங்கால இதுக்குள்ள எல்லாம் பேமெண்ட் தான் போட்டு வச்சுக்காங்க. இந்த துணி கடைகள் 5 மீட்டர் 1000 ரூபா, 6 மீட்டர் 1000 ரூபா, 100 ரூபா கடை இங்கே பாருங்க. நிறைய பேர் இன்றைய நாளில் நேற்றைய நாளில் நிறைய மக்கள் வந்தவங்க திருக்கல்யாணம் பார்க்குறதுக்காக. இன்றைய நாளில் நிறைய பேர் வருவாங்க. இன்றைக்கும் பாருங்க எம்பெருமான் வர போகிறார். அதில் பாருங்க கும்பங்கள்லாம் வந்து வச்சு கொண்டு வைக்கணும் ஆலயத்துடைய வீதிகளில். அங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி அந்த மண் எல்லாமே வந்து அள்ளி கொண்டிக்கணும். பாருங்கள் மண்ணெல்லாம் வந்து கூட்டி அள்ளினோம். எல்லா மாநகர சபையிலேருந்து அந்த வேலைகள் நடக்கும். இஞ்சாலையும் பாருங்கள் மண்ணெல்லாம் கூட்டி ஒன்றும் விடாமல் அள்ளினோம். பாருங்க பிரசால கூட்டி அள்ளினோம் ஒரு மண் விடாமல். இங்கே பாருங்க விளக்குமாறு எவ்வளோ மண் கிடந்த பாருங்க. ஒரு மண் கூட இல்லை, எல்லாம் கூட்டியாச்சு. இங்கே பாருங்க மண்ணெல்லாம் அள்ளி எல்லாம் ஒன்று கோயிலாக்கி இனி வந்து டிராக்டரில் வந்து ஏற்றினோம் நினைக்கிறேன். கிளிக்கோர வாசல் நினைக்கிறோம். உள்வீதி விளம்பரம் நினைக்கிறோம். உள்வீதி சுவாமி வந்து உள்வீதி விளம்பரம். பாருங்க வைரவ பெருமான் உள்வீதி விளம்பாத காட்சியை வந்து பார்க்குறீங்க பாருங்க. பாருங்க வைரவர் வருகின்ற போது அதில் 2 ஈதனங்களில் வடை வச்சுருக்காங்க பாருங்கள். அவருக்கு பிடிச்ச வடை. வழிபாடுகளில் வந்து ஈடுபட்டு கூட சிங்கள மக்கள் வந்து போகிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். நிறைய மக்கள் இன்றைக்கு வந்து இறுதி நாண்டோடைய நிறைய பேர் வந்து காஞ்சி பாருங்க. இதையும் பாருங்கள் இதில் இந்த வேலிகள் எல்லாமே வந்து போட்டாங்க பாருங்கள். நேற்றிலேருந்து இந்த வேலிகள் எல்லாமே வந்து போட்டு நிற்கிறாங்க. இந்த பகுதியில் பாருங்கள் இளைய மேலாளமான சிங்கள மக்கள்லாம் வந்து இப்போ அந்த போய் கொண்டிக்கணும் பாருங்க.
பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒரு தலை கிள்ளியே உயர்ந்த வானவர் குருதியும் மகந்தையும் கொண்டு தண்டமும் கொண்டு புனிதரு வடுகனை போற்றல் செய்யுவாம். முன்னொரு காலத்திலே சிவபெருமானுக்கும் பிரம்மாவுக்கும் 5 தலைகள் உண்டு. இந்த பிரமன் என்ன செய்வதென்றால் சிவபெருமான் போல வேடம் போட்டு அங்கே தேவ உலகத்தில் சுற்றி திரிந்து தேவகன்னியர்களை சுரண்டுவது வழமை. இதனை கண்டுட்டு ஆத்திரமுற்ற சிவபெருமான் அங்கே வைரவரை படைத்து, கபால வைரவரை படைத்து பிரமனுடைய அந்த ஒரு தலையை கிள்ளி கொய்து விட்டார். அதற்காக படைக்கப்பட்டது தான் இந்த கபால வைரவர். அதிலிருந்து வைரவர் சிவனுடைய ஒரு மூர்த்தம், சிவனுடைய ஒரு மகனாகவும் கருதப்படுகின்ற இந்த செய்தியை நாங்கள் சொல்லுகின்றோம். ஆகவே இரவு பெருமானுடைய முக்கியத்துவம் ஒவ்வொரு ஆலயங்களிலும் அங்கே காத்தலாக இருக்கின்றது. ஆலயங்களினுடைய முதல் பூசை நடைபெறும் பொழுது விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும். ஆலயங்களில் இறுதியாக நடைபெறுகின்ற பூசை வைரவருக்கு நடைபெறும். இந்த வைரவர் ஆடை ஆபரணங்களின்றி திரிபவர். இவர் இளம் பெண்களையும் கன்னி பெண்களை, சிறுவர்களை, குழந்தைகளை என்று பல பேரை சுரண்டி நோய்களை கொடுத்து விடுவார். அதனாலே தான் ஆலயத்தின் மகோத்சவங்கள் தொடங்கும் பொழுது முதல் நாளே அங்கே ஆலயத்திலே அவரை சில மந்திர தந்திரங்களாலே கட்டி அவரை வைத்துவிட்டு அங்கே பூஜைகளை, அந்த மகோத்சவங்களை தொடங்குவது வழமையாகும் எல்லா ஆலயங்களிலும். ஆகவே அதே போல் இங்கே நல்லூர்லேயும் நடைபெற்றது அந்த நிகழ்வு. இன்றைக்கு இறுதியாக அவரை இப்பொழுது அந்த கட்டிலிருந்து அவிட்டு விட்டு அவருக்கு வேண்டிய சாந்தப்படுத்தும் முகமாக அவருக்கு வேண்டிய சில பணிகார வகைகளை எல்லாம் படைத்து அவர் விரும்பி உண்பது வடை. இந்த வடையை அவர் புசிப்பதில் மிக காத்திர பிரகாரமாக இருக்கும். அவருக்கு இன்றைக்கு வடைமாலைகள் எல்லாம் நிறைவாக கொடுக்கப்படும். அவர் அதிலிருந்து கோபத்தை சற்று தணிந்து விடுவார் என்ற ஒரு கருதுகோளின் அடிப்படையில் இந்த விழாக்கள் எல்லாம் கொண்டாடப்படுகின்ற என்ற செய்தியை தெரிவிக்கின்றோம். எனவே இன்னும் சற்று நேரத்தில் அங்கே வைரவ பெருமான் நல்லூர் ஆலயத்தின் உள்பிரகாரம் இருந்து வெளி வீதிக்கு வந்து இங்கு வந்திருக்கின்ற அடியவர்கள் மிக குறைவாகத்தான் வருவார்கள். ஏனெனில் வைரவருக்கு பயம் அதிகம் மக்கள். அதனாலே மிக குறைந்த மக்களே இன்றைக்கு ஆலயத்தை நோக்கி வருவார்கள். நிதமும் வழிபடுகின்ற அடியவர்கள் கட்டாயம் அவர்கள் வருவார்கள். ஏனெனில் வைரவர் தங்கள் மீது ஒரு கண்ணை வைத்து விடுவார் என்ற அச்சத்தின் நிமித்தம் வருவார்கள். ஆகவே இன்றைய தினம் எல்லா மக்களும் வைரவ பெருமானின் திருவருளையும் பெற்று நிறைவாக இந்த நல்லையம்பதியினுடைய முருகனினுடைய அருளையும் பெற்று எல்லோரும் வாழ்வாங்கு வாழ பெருமான் அருள் வரைய வேண்டும் என வேண்டி விடைபெறுகின்றேன். உங்கள் கனகபாரதி விஜயரட்னம் கனகராசா. நன்றி, வணக்கம்.
இந்த நாடும் வெண்கடலில் வந்த பெருமுந்து சிவபைரவம். பைரவபெருமான் இப்பொழுது வெளிவீதி வருகின்ற அந்த காட்சியில் வந்து பார்க்குறீங்கள். மேல தாளங்கள் முழங்க அங்கே வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காட்சி. சிவாய வேணாம் இங்கே வைரவபெருமான் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா தேரடியில் அங்கே பாருங்க, தேரடியில் நிற்கின்ற காட்சி. தேரடி சுற்றித்தான் வந்து வீதி பலம் வர அந்த காட்சிகளை வந்து பார்க்கலாம். பாருங்க, தேரடி வைரவர் என்று கூட சொல்லுவார்கள். வைரவபெருமான் அங்கே ஆலயத்துடைய முன்றலிருந்து இப்பொழுது பார்த்தீங்கன்னா தெற்கு வாயிலை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து வர அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. பாருங்கள், இன்றைய நாளையும் எவ்வளோ பக்தர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். மேலே வந்து பூட்டப்பட்ட அந்த கொடிகள் எல்லாமே வந்து இப்போ வந்து காட்ட போகிறாங்க.
வைரபெருமான் தெற்கு வாயில் கோபுரத்தை நோக்கி வருகிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. அண்மித்து அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. மேலே வந்து பூட்டப்பட்ட அந்த கொடிகள் எல்லாமே வந்து கட்டி வருங்க. பக்தர்கள் வந்து கையில் கொண்டு வராங்க. ஒவ்வொரு பக்கங்கள்லேயும் வந்து பூட்டப்பட்ட அந்த கொடிகள் எல்லாமே வந்து இப்போ வைரவர் வந்து வருகின்ற போது காட்டப்பட்டுருக்கிறது. வாயிலையும் பாருங்க, அங்கே பூட்டப்பட்ட கொடிகள் எல்லாமே வந்து ஒன்றாக காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது.